ஹலாலான விஷயத்தையே நாம் உண்ண வேண்டும். ஹலாலை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லுவோம். இணைப்பிற்குரியவர்களே, ஃபகுலூ மிம்மா ذُكِرَ اسْمُ اللَّهِ عَلَيْهِ, அதிலே அல்லாஹ்வின் பெயர் சொல்லப்பட்டு அறுக்கக்கூடிய ஒவ்வொரு பிராணிகளையும் நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு ஹலால்னு சொல்லிடுவோம். இந்த ஹலால் என்ற ஒரு விஷயம் இருக்குதே, ஏன் அல்லாஹு தஆலா ஒரு ஹலால் ஹராமை நிர்ணயிக்கின்றான் என்று சொன்னால், உலகத்துல ஹலால் என்பது நமக்கும் சரி நம்மை கொண்டு அடுத்தவர்களுக்கும் சரி தீங்கிழைக்காமல் இருக்கும். ஆனால் ஹராம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அல்லாஹ் எதெல்லாம் ஹராம் ஆக்கியிருக்கானோ எடுத்து பார்ப்போமே, அதுல ஒண்ணு நமக்கு தீங்கு இருக்கும், அதை சாப்பிடுவதால் நமக்கு தீங்கு இருக்கும், அல்லது அந்த ஹராமான விஷயத்தை நாம் செய்வதனால் அடுத்தவர்களுக்கு தீங்கு இருக்கும். உதாரணமா வட்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யும்? கொடுக்கிறவனுக்கு அது கஷ்டமான ஒரு விஷயம், அவனுடைய வயிற்றில் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நாம தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், ஜகாத்து கொடுக்கிறோன்ற பேர்ல நம்ம ஜகாத்தெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் ஹலால் ஹராம் பேணி வாழவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு நம்மளுடைய தொழுகையோ நோன்புகளோ ஜகாத்துகளோ தேவை கிடையாது. நம்ம வாங்கி வட்டி பணத்துல இருந்து ஜகாத்து கொடுக்கறதுல என்ன தேவை இருக்கு? வட்டி பணத்துல இருந்து வாங்கிக்கிட்டு ஹராமான காரியங்கள் காசுகளிலிருந்து சம்பாதித்த பணத்தை கொண்டு வந்து அல்லாஹ்விற்கு முன்னால் புத்தாடை அணிந்து கொண்டு நான் பள்ளியில முதல் சஃப்ல நின்று தொழுகிறேன் அப்படின்றதுல என்ன பெருமை இருக்குது? பெரியவர்கள் இடத்துல வந்து கேட்பாங்களாம், முதல்ல வந்துட்டு சஃப்ல வலது பக்கம் நிற்கிறது சிறந்ததா இடது பக்கம் நிற்கிறது சிறந்ததான்னு கேட்பாங்களா? உடனே சொல்லுவாங்களாம், முதல்ல உன்னுடைய உணவுல ஹலால் ஹராம் எப்படி இருக்குதுன்றத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சைடா அந்த சைடான்னு யோசி. முதல்ல உன்னை நீ பேணி பாதுகாத்துக்கொள், ஹராமிலிருந்து முழுவதுமாக பேணி விட்டு ஹலாலையே முழுமையாக எடுத்துக்கொண்டு வா. பள்ளிவாசல்ல எங்க நின்று தொழுதாலும் சிறப்பு தான், வலது பக்கம் இடது பக்கம் தேவை கிடையாது, எங்க நின்று தொழுதாலும் சிறப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹலால் ஹராமை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எப்படி எடுத்துக்கிட்டாங்க? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஹஸரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா ஒரு சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது சதகாவினுடைய பொருள் வருது, சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது சதகாவினுடைய பொருள் வருகின்றது. அதிலிருந்து ஒரு வாயிலை, ஒரு பேரித்தம்பள துண்டை எடுத்து வாயில வச்சிடறாங்க. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக அதை வாயிலிருந்து தட்டி விடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தான், அவர்களுடைய குடும்பத்தார்கள் தான், ஏதோ ஒரு குழந்தை. இன்னைக்கு நாமெல்லாம் என்ன சொல்றோம்? ஹராமான காரியங்களை செய்யும் பொழுதே புள்ளதான, கைப்புள்ளதான, சின்ன புள்ளதான, அதுக்கு என்ன விவரம் தெரிஞ்சிருச்சா? இன்னைக்கு அடுத்தபடியா போய் இன்னும் அவர்களுக்கு தொழுகை எல்லாம் கடமையாவல, அது வரைக்கும் அவன் சிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நாம எல்லாம் போயிட்டோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கை குழந்தையாக இருந்தாலும் அந்த இடத்துல சதக்காவினுடைய பொருள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ அவர்களுடைய குடும்பத்திற்கோ ஆகாது என்பதற்காக வேண்டி அதை வேகமாக தட்டிவிட்டதனுடைய விளைவு, 4 வயதில் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளையாடுவதற்காக வேண்டி வெளியே சென்று பசியின் காரணமாக ஒரு பேரித்த மரத்தின் கீழே படுத்து கிடக்கின்றார்கள். சுற்றியும் பேரித்த மரம் கிடக்கின்றது, பசியினுடைய வாட்டத்தோடு படுத்து கிடக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடி செல்கின்றார்கள். ஹசன் ஹுசைன் அவர்கள் ஒரு மரத்தடியில படுத்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துகிட்டே போறாங்க. பசியில என் பேர பிள்ளைங்க எதையோ சாற்றுமோ அப்படின்னு சொல்லி 4 வயது சிறுவர்கள் சொல்லக்கூடிய பதில், இந்த பேரித்தம்பழங்கள் எல்லாம் எங்களுக்கு ஹலாலா ஹராமா என்பது எப்படி தெரியும்? எப்படி நாங்கள் இதை சாப்பிட முடியும்? அதனால் நாங்கள் ஒருவரும் இதில் வாயில வைக்கல, ஒரு பழத்தை கூட வாயில வைக்கலன்னு சொன்னாங்க. 4 வயசுல எப்படி இவ்வளவு வரும் அப்படின்னு நாம யோசிக்கலாம். அவர்கள் பிறந்த குழந்தைகளாக, கை குழந்தையாக இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அறிவுரைகள், அதுதான் இஸ்லாம். சின்ன பிள்ளை தானே, செஞ்சுட்டு போது காய்கறி எதையாவது ஒரு சாப்பிட்டுருச்சு, பரவாயில்ல, சின்ன பிள்ளை தானே, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எந்த விதத்திலும் நம்மளுடைய பிள்ளைகளை நினைத்து விட்டோம் என்று சொன்னால் 15 வயசுலையும் அதே பழக்கம் தான் இருக்கும், 20 வயசுலும் அதே பழக்கம் தான் இருக்கும், 30 வயசுலையும் அதே பழக்கம் தான் இருக்கும். சாகும் வரை ஹலால் ஹராம் பேணி பாதுகாக்காமல் தான் இருக்கும். எந்த அளவுக்கு பெரியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரத்துல சஹாபாக்கள் எல்லாம் ஃபஜருடைய தொழுகை தொழுதுட்டு உட்கார்ந்து அங்கேயே திக்ர் செஞ்சுட்டு துஆ கேட்டுட்டு இஷ்ராக்கு தொழுதுட்டு தான் வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அபூ ஜுந்தப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி மட்டும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, காலையில ஃபஜர் தொழுத உடனே எந்திரிச்சு போயிடுறாங்க. காலையில ஃபஜர் தொழுத உடனே சலாம் கொடுத்த உடனே எந்திரிச்சு போயிடுறாங்க. 2 நாட்கள் 3 நாட்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. 4வது நாள் இந்த சஹாபி அழைக்கிறாங்க, ஏவா இங்க என்ன நடக்குது? உனக்கு என்ன எந்த தேவையுமே இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கறாங்க? உனக்கு என்ன எந்த தேவையுமே இல்லையா? ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி கேட்கறீங்களே? நாங்களெல்லாம் இங்க உட்கார்ந்து ஃபஜர் தொழுதுட்டு நம்மளுடைய தேவைகளை கேட்டுட்டு இஷ்ராக் வரைக்கும் பள்ளியிலே அமர்ந்து விட்டு போறோம். நீ என்னன்னா உனக்கு எந்த தேவையுமே இல்லாம மாதிரி எந்திரிச்சு போயிடுறீங்க ஃபஜர் தொழுத உடனேயே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியர்களை கேட்கல. யார் ரசூலுல்லாஹ் அப்படி அல்ல, பக்கத்து வீட்டுல ஒரு பேரிச்ச மரம் இருக்குது.
அந்த மரத்திலிருந்து இரவு நேரங்களிலே பழங்கள் எல்லாம் என்னுடைய வீட்டில் கீழே விழுந்துருது. என்னுடைய வீட்டில் கீழே விழுந்துருது. நாமளா இருந்தால் எதுக்கு போவோம்? அவன் முழிச்சு பார்க்கறதுக்குள்ள நாம போய் என்ன செஞ்சிடணும்? எல்லா பழத்தையும் எடுத்து வச்சுக்கணும். முழிச்சோம்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஓ பழம் ஓ வீட்டு பழம் தான் என் பழம் என் வீட்டில் இல்லப்பா அப்படின்னு இந்த சஹாபி சொல்றாங்க. அதே மாதிரி யாரோ சொல்லலாம், பக்கத்து வீட்டுக்காரருடைய பேரிச்சம்பளுடைய கிளைகள் என்னுடைய வீட்டில் மேலே இருக்குது. இருக்கும் பொழுது இரவு நேரங்களில் இந்த பேரிச்சம்பழங்கள் கீழே விழுந்துருது. நான் காலையில ஃபஜர் தொழுதுட்டு போய் அதை எடுத்து வேகமா எல்லா பழத்தையும் எடுத்து அவருடைய வீட்டுல போட்டுருவேன். ஏன்பா? என்னுடைய வீட்டுல பிள்ளைங்க இருக்கு, என்னுடைய வீட்டுல சிறு பிள்ளைகள் இருக்கு. எந்திரிச்சாங்கன்னா ஆசைப்பட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. அவனோ ஒரு முனாஃபிக், பக்கத்து வீட்டுல இருக்கிறவனோ ஒரு முனாஃபிக். அவனுடைய வீட்டினுடைய பொருளை என் பிள்ளைங்க ஹலால் இல்லாத ஒரு விஷயத்த சாப்பிடக்கூடாது. அதனால என் பிள்ளைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போய் என் வீட்டு முகப்பொருள் இருக்கிற அந்த பழத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுன்னு சொல்லலாம். நான் லேட்டா போனேன்னா என் பிள்ளைங்க எந்திரிச்சு அதை சாப்பிடுமோன்ற பயம் யார சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? தங்களுடைய சஹாபாக்களுடைய வளர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, அந்த மரத்தை எப்படியாவது தன்னுடைய தோழர்களுக்கு வாங்கி கொடுத்துடணும். எப்பேற்பட்ட ஒரு எண்ணம் வருது பாருங்க. அந்த மரத்தை பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவருடைய மரத்தை எப்படியாவது என்னுடைய தோழருக்கு வாங்கி கொடுத்துடணும். அந்த முனாஃபிக் இடத்துல அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூது விடுறாங்க, அந்த மரத்தை அந்த சஹாபிக்கு வித்தர சொல்லுங்க. அவர் விற்க மாட்டேங்கிறார், அதெல்லாம் முடியாது. சரி, இரண்டாவது தூது, எனக்கு கேட்டு அனுப்புங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்டு அனுப்புங்க. அவருக்கும் அதற்கும் அவர் மறுப்பு கொடுக்கிறார், அதெல்லாம் முடியாது. அப்படியா? மூன்றாவதாக தூது விடுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இடத்துல நல்ல கொளுத்தா நல்லா பழுக்கக்கூடிய மரம், ஒரு 10 மரத்தை சொல்லி இந்த 10 மரத்திற்கு பகரமாக இந்த மரத்தை அந்த சஹாபி இடத்துல கொடுத்துட சொல்லுங்க. இவர் பார்த்தாரு, முனாஃபிக் தானே, முனாஃபிகளுக்கு எப்பவுமே மனசு என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கும், கண்ணா கண்ணாடி தான் இருக்கும். ஆகா 10 மரம் வருது, இது என்ன இந்த ஒரு மரம், இந்த மரத்தை தானே கொடுக்க போறோம். அந்த முனாஃபிக்கினுடைய எண்ணம் எப்படி போகுதுன்னா, இந்த ஒரு மரத்தை நாம கொடுக்க போறோம், 10 மரம் வந்துருச்சு, வாங்கிக்கிட்டு இருப்போம் அப்படின்றத விட அடுத்த ஒரு படி மேல அவர் எண்ணம் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, இரவு நேரத்துல எப்படியா இருந்தாலும் இந்த மரத்துல இருந்து பழமெல்லாம் நம்ம வீட்டுல தான் கீழே விழுவும். இந்த சஹாபி என்ன செஞ்சாரு, அந்த நேரத்துல எடுத்து அவருடைய வீட்டுல போட்டார். ஆனா இவன் முனாஃபிக் என்ன நினைக்கிறாரு, இரவு நேரத்துல எல்லா பழங்களும் என்னுடைய வீட்டுல தானே விழும், அதெல்லாம் எடுத்துக்கலாம், 10 மரத்தினுடைய பழங்கள் எனக்கு மிச்சம் ஆயிடுச்சு, விற்கிறதுனால விற்கும் அப்படின்னு சொல்லி மூன்றாவது தூதுக்கு அந்த முனாஃபிக்கு அந்த சஹாபிக்கு ஒத்துக்கிறார். முடிஞ்சிருச்சு, வியாபாரங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த முனாஃபிக்கு பெரிய அது சந்தோஷமா இருக்குது. நாளையில இருந்து 10 மரம் பிளஸ் நம்மளுடைய மரம் அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில எந்திரிச்சு வேகமா விடிய காலையில அந்த மரத்துல இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி வீட்டு வாசலுக்கு வந்தா அந்த மரம் அங்கே இல்லை. அந்த மரம் அப்படியே நகர்ந்து அந்த சஹாபியினுடைய வீட்டு வாசலுக்கு போயிடுச்சு. அல்லாஹ் தஆலா ஹலாலை ஹலாலாக வாழ்ந்தால், ஹலாலை ஹலாலாக பார்த்தால், ஹலாலை ஹலாலாக பேணினால் எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நமக்கு ஆகுமாக்கி கொடுப்பான். அந்த சஹாபி அந்த மரம் நமக்கு வரும்னு நினைச்சு பார்க்கல. அந்த சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அதை தாண்டி அல்லாஹ் தஆலா ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்தி காட்டுகின்றான். மறுநாள் காலை அந்த முனாஃபிக்கு கொஞ்சம் கூட அந்த மரம் சம்பந்தம் இல்லாமல் அவருடைய வீட்டிலிருந்து சஹாபியுடைய வீட்டிற்கு நகர்ந்து நிற்க வைக்கின்றான் என்று சொன்னால், நினைத்திருக்கிறவர்களே, ஹலால் என்பது அல்லாஹ்விற்கு பிடித்தமானது, அல்லாஹ் ஆகமாக்கப்பட்ட விஷயம், அல்லாஹுவால் நமக்கு ஆகமாக்கப்பட்ட விஷயம். இதை உணவில் மட்டும் கிடையாது, உடையிலும் இருக்கும் இடத்திலும் எல்லா விஷயங்களிலும் நாம் பேணிப்பானதாக வேண்டும். அடுத்தவர்களுடைய இடம் நமக்கு தேவை கிடையாது, அடுத்தவர்களுடைய உடை நமக்கு தேவை கிடையாது. அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருக்கின்றானோ அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம அக்ஃபினா பிஹலாலிக, யா அல்லாஹ் ஹலாலை கொண்டு நீ எதை ஆகுமாக்கி இருக்கின்றாயோ அதை கொண்டு நான் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம அக்ஃபினா, எங்களுக்கு போதுமாக்கி வைப்பாயாக பிஹலாலிக, நீ எதை ஆகுமாக்கி வைத்திருக்கின்றாயோ அதை கொண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் சொல்லுவோம், வஅன் ஹராமிக, எதையெல்லாம் நீ தடுத்திருக்கின்றாயோ அதை விட்டும் என்னை விலக்கி வைப்பாயாக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நல்ல விஷயங்களை கேட்டார்களோ அந்த நல்ல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தந்து, ஹலாலை, குறிப்பாக ஹலாலை எல்லா இடங்களிலும் எல்லா விதங்களிலும் எல்லா விஷயங்களிலும் பேணி பாதுகாத்து வாழக்கூடிய அடியார்களாக நம்மளையும் நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளுடைய சந்ததிகளையும் கியாமத் நாள் வரை நம்மளுடைய குடும்பங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.